இப்படி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிரைட் தமிழ்செல்வி ஃப்ரம் மலேசியா அவங்களோட வெட்டிங்காக நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க திருவண்ணாமலைக்கு. ஸோ திருவண்ணாமலைக்கு நைட்டு நாங்கள் ஒரு 10:45 அப்படிங்கிறத கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து ஒரு 3:30 அந்த போல் ரீச் ஆனோம். ஸோ லொக்கேஷன் ரீச் ஆனதும் ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ பிரைடோட லொக்கேஷனுக்கு போய் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பிரைடோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின் ஒன்று ஆல்சோ வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்படி இருக்க பிரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸ் நல்லா போட முடியும், எல்லாம் ஓகே. பட் நமக்கு தான் பிரச்சனை என்னென்னா ஃபைனலாக அவுட்புட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி போட்டது எல்லாம் ஒரு க்ரீன் கலரில் மாறி இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம காட்ட முடியாது, ரொம்ப மெஸ்ஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ நீட்டாக போட்டாலும் எவ்வளோ தடவை சுகர் வாட்டர் லெமன் வச்சாலுமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்படி இருக்க பிரைட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் சுகர் வாட்டர் வச்சு மட்டும்தான் கொஞ்சம் நான் டார்க் பண்ண முடியும். ஸோ